Hello everyone. In this class we are seeing the grammar topic tenses. This is from Gomadi Maths and English channel. Tense-um verb-um sometimes we are confusing. Verb அப்படிங்கிறது action word. Verb அப்படின்னா so verb means action word. Tense-னா காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், present, past, ஃப்யூச்சர். அது வந்து டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டென்ஸில் இந்த கிளாஸில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும். திஸ் ஒன்லி வி ஆர் சீயிங். வேறு டென்ஸ் எல்லாம் எதுவுமே நம்ம பார்க்கல. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா verb ப்ளஸ் எஸ் ஆர் சிம்பிளி ப்ரெசன்ட் டென்ஸ் V1. அப்படியே டைரெக்டாக V1 எடுத்துருது. இந்த V1ஓட எஸ் சேர்த்தலாமா இஎஸ் சேர்த்தலாமா அப்படிங்கிறது அக்கார்டிங் டு த பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா அப்படின்னு வர்றப்போ ஹீ, சி, இட், நேம் இதெல்லாம் வர்றப்போ verb ப்ளஸ் எஸ். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீ, சி, இட், நேம் எல்லாம் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் verb ப்ளஸ் எஸ். ஐ, வி, யூ, தே. ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், வி ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட், they third person. இதெல்லாம் வர்றப்போ you are using just V1 simple present tense. ஸோ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாளும் வர்றப்போ verb plus s. for this you are using simply V1. தென் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்தால் we are using simple present tense. habitual action வழக்கமான செயல்கள். தென் ட்ரூத் வழக்கமான உண்மைகள். The sun rises in the east இதெல்லாமே எவர் ட்ரூத். ப்ராபப் பழமொழிகள். ஷியூர் ஃப்யூச்சர் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ரெடியாக இருப்போம், கண்டிப்பாக போக போகிறோம். அந்த மாதிரி ஷியூரான ஒரு ஃப்யூச்சருக்கு யூ ஆர் யூஸிங் ப்ரெசன்ட் டென்ஸ். தென் ஓப்பன் கண்டிஷன் பண்ணினா பார்க்கறதுக்கு அழகாக இருப்ப. எவ்ரி ஒன் லைக்ஸ் யூ. இது வந்து ஓப்பன் கண்டிஷன். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். இந்த மாதிரியெல்லாம் வர்றது வந்து ஓப்பன் கண்டிஷனில் வரும். இது ஒவ்வொன்றுக்கும் இந்த ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. ஃபார் ஃபஸ்ட்டு ஒன், மை ஃபாதர் டேஸ் ஃபார் எ வாக் எவ்ரி மார்னிங். இது ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இந்த இடத்துல வேர்ப் வந்து நான் கொடுக்க மறந்துட்டேன். அப்போ இந்த இடத்துல கோன்னு வச்சுக்க. இப்போ இந்த இதுபடி ஹீ, சி, இட்டு, நேம் இதெல்லாம் வந்தால் என்ன வரும்? verb ப்ளஸ் எஸ். ஒவ்வொரு டைமும் இந்த ஷார்ட்டை காமிக்கல, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹீ, சி, இட்டு, நேம் வந்தால் verb ப்ளஸ் எஸ், சம்டைம்ஸ் இஎஸ். தென் ஐ, வி, யூ, தே வந்தால் ஜஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ அக்கார்டிங் டு த சார்ட் மை ஃபாதர் அப்படிங்கிறப்போ கோஸ் இஎஸ் வரும். ஏற்கனவே சொன்னால் சம்டைம்ஸ் இஎஸ். ஃபார்ச்சூன் ஹெல்ப்ஸ் அ பிரேவ். அதிர்ஷ்டம் வந்து ஹெல்ப் பண்ணு யாருக்கு? புத்திசாலியாக இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஹெல்ப் பண்ணும். ஸோ verb ப்ளஸ் எஸ். தென் ஐ டேஷ் டு லண்டன் நெக்ஸ்ட் மந்த். ஷியூர் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட் மந்த்து நான் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக லண்டன் போக போகிறேன். இது வந்து நிச்சயமான ஒரு ஆக்ஷன். ஸோ தட் யூ ஆர் யூஸிங் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ, வி, யூ, தே வர்றப்போ ஜஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஐ கோ டு லண்டன். இங்கே ப்ராக்கெட்டில் verb இருக்கணும். இஃப் யூ டேஷ் எ ஸ்மைல் ஆல் வில் லைக் யூ. நீ ஸோ இஃப் யூ எக்ஸ்ப்ரெஸ் ஆர் இஃப் யூ எக்ஸ்ப்ரெஸ் எ ஸ்மைல் ஆல் வில் லைக் யூ. நவ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸு யூஸ்வலி, ஜென்ரலி, ரெகுலர்லி, டெய்லி, ஆல்வேஸ், நவடேஸ், டுடே, எவ்ரிடே. இது எல்லா கீவேர்ட்ஸ் ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. சிம்பிள் கண்டினியூஸ் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அது வந்து கீவேர்டு வந்து வேறு வரும். ஸோ இந்த கீவேர்டெல்லாம் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடி டேஷ் த ரேஸ். இதுவும் 4 இதுவும் சொல்லியாச்சு. திரும்ப இதை நம்ம பார்க்க வேண்டாம், அதை மைண்டில் வச்சுக்க. Slow and steady helps the wins the race. Proverb. Wins the race. Verb plus s. இது ரெண்டும் சேர்ந்து சிங்குலர் ஃபார்ம் தான்.
இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி சிங்குலர் ஃபார்ம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ளூரல் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. சி டேஸ் த நியூ சாரீஸ் நவடேஸ் நிறைய நியூ சாரீ வச்சுருக்காங்க. ஸோ சி ஹேஸ் நியூ சாரீஸ் நவடேஸ். த பிரசிடெண்ட் டேஸ் ஃபார் ஜப்பான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. திஸ் இஸ் ஷூர் ஆக்ஷன். ஸோ த பிரசிடெண்ட் லீவ்ஸ். நேம் எல்லாம் வரப்போ O + S. He dash his father every day. டெய்லி அவங்க அப்பாவை விசிட் பண்ணுவான். ஸோ விசிட். ஸோ தே கம் டு டெம்பிள் ரெகுலர்லி. ஸோ தே வேர்போடு எஸ் வராது, ஜஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஜென்ரலி கீவேர்டு. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் ரீஓப்பன்ஸ். எஸ் வராது பிகாஸ் ஸ்கூல்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் வர்றப்போ இது கூட நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். ஃபார் ஆல் த ப்ளூரல். நவடேஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ். பீப்புள் யூஸ் மட்டும்தான் பிகாஸ் திஸ் இஸ் ப்ளூரல். ஸோ ப்ளூரல் மீன்ஸ் வெர்போட எஸ் வராது. தென் மில்க் இஸ் ஒயிட். This is a fact. Milk is white. The sun rises in the eternal truth. So rises, sun third form la varadu. So O + S. I brush. IV use க்கு no S form. இங்க keyword என்ன? Every morning. Then a stitch in time. Proverb. This is proverb. So saves. Verb S வரும். The magician pull out a rabbit from the hat. அதாவது அவனுடைய தொப்பிலிருந்து ஒரு ரேபிட்டை எடுத்தான் மெஜிஷியன். பட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த கீவேர்டுமே இல்லை. அப்போ நம்ம we can use present, past or future form. ஸோ நம்ம இங்கே வந்து எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸை சொல்லிட்டு வரதுனால we are using present tense. So pulls. O + S. Third person. Verb + S. If she takes the medicine regularly. Keyword regularly. So takes. Verb + S. The children burst into pearls of laughing. இது வந்து ஜஸ்ட் ஜென்ரலான ஒரு விஷயம். குழந்தைகள் வந்து அப்படியே சிரித்தது, சத்தமாக சிரித்தது. Then BURST. No S because this is plural. Plural வரப்போ verb S வராது. One never what future will bring. இதுவும் அப்படிதான். This is like proverb or truth. எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே நமக்கு தெரியாது. So one never knows. Verb one. Verb + S. Singular form. Water. This is truth. 100 degree temperature la water boil ஆகும். So boils. Verb + S. This is third form. All that glitters is proverb. Glitters. இது சிங்குலர் ஃபார்மாக தான் நம்ம வச்சுக்கணும். ஆல்னு இந்த இடத்துல ப்ளூரல் அப்படின்னு மீன் பண்ணாது, ஜஸ்ட் ஒரு குரூப். All that glitters. Verb + S. The milkman. இங்கே every morning. Keyword every morning. Knocks. Verb + S. Because milkman third form. So if you like this video, you please share it to your friends. Thank you all.